எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அழகான ஒரு ஜெர்சி பிள்ளை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அழகில் சிறந்த ஒரு கிடாரி, என்ன பல்லில் இருக்குது, எவ்வளோ கறவையில் இருக்குது, என்ன விலையில் இருக்குது, எத்தனை நாளில் கண்ணு இன்னும் இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம். வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த கிடாரியோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 2 பல் தலையீத்து கிடாரிங்க. அழகில் சிறந்த அற்புதமான ஒரு சந்தன பிள்ளை கிடாரி. அருமையான உடல் அமைப்பு, நல்லா நீட்டு போக்கு, யதார்த்தமாக இருக்குது மாடு பார்க்க. மாட்டோட மடி அமைப்பு பாருங்கள், கண்ணில் ஒத்திக்கலாம். அவ்வளோ அட்டகாசமான மடி அமைப்பில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க. தலையீத்து கிடாரி கண்டிப்பாக 10 வருஷத்துக்கு மாடாகும் அப்படின்னு நான் கணிக்கிறேன். நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது. ஒரு 6-7 ஈத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாங்க. கலர் ரொம்ப அற்புதமான கலருங்க. ஒரு பிள்ளை கலரில் அருமையான ஒரு ஜெர்சி கிடாரிங்க. அதுவும் இல்லாத சுத்தமான ஜெர்சிங்க. ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி கிடாரியா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. ஒரு 6-7 ஈத்து கண்டிப்பாக பயனளிக்கும். மாடு எல்லாமே பக்குவம் பண்ணுறதை பொறுத்தாங்க அமைஞ்சிருக்கு. நல்ல 2 பல்லில் அட்டகாசமான மடி அமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. தலைச்சனுக்கே ஒரு 12-13 லிட்டர் கறவை எடுத்துக்கலான்றாங்க. அதே போல் மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாங்க. மடி கூச்சம் இல்லை, யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துது. மடி அமைப்பு அவ்வளோ ஜோராக இருக்குங்க. மாட்டுக்கு நல்லா யதார்த்தமாக அவ்வளோ சூப்பராக மாடு வந்து மடி வச்சுருக்கு அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். 4 காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது. பல் பாருங்கள், மற்றது எல்லாமே பால் பல் தான். 2 பல் மட்டுமே பட்டிருக்குங்க. மாடு எந்த அளவுக்கு சாதுவாக இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அமைதியான குணம் கொண்ட ஒரு தலையீத்து கிடாரிங்க. இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்துருங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான். எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க மாட்டின் உரிமையாளர். டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு. இந்த மாடு டெலிவரிக்கு இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்றாங்க. இன்னும் கூடுதலாக மடி எடுக்குங்க. ஒரு 4 நாட்கள்லேருந்து அதிகபட்சமாக 7 நாள் தான் டைம் எடுத்துக்கும். நல்ல ஒரு தரமான ஒரு ஜெர்சி கிடாரிங்க. இந்த கிடாரியோட விற்பனை விலை என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னா 57,500 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம். இல்லை நான் பக்கத்தில் இருக்கிறேன், இல்லை எனக்கு வந்து நான் நேரில் போய் பார்த்து எடுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் பார்த்து நம்ம சொன்ன டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணிவிட்டு இந்த மாட்டை விலை பேசி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். 57,500 சொல்கிறாங்க. அந்த விலையை கூட்டி குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம். நன்றி.